MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. இப்போதான் கனிமொழி டெல்லி போயிருக்காங்க. எதை காங்கிரஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுடைய கூட்டணி வாங்க, உங்களுக்கு தேவையானது என்னங்கிறத நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ தான் பேச்சுவார்த்தை போக ஆரம்பிக்குது. பேக் டு பேக் கவர்மெண்ட்டு திமுக ஃபார்ம் பண்ண வரலாறே கிடையாது. இந்த தடவை அதே தான். ஆனால் இந்த தடவை இன்னொரு வரலாறு இருக்குது. புரட்சி தலைவி அம்மா கருணாநிதிக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற தகுதி கூட கொடுக்காம ஒழிச்சாங்க 2011. எடப்பாடியார் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற தகுதி இல்லாமல் பண்ணுவார். இரண்டாவது முறை திமுக ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னாலும் புதிய வரலாறு படைப்போம் அப்படின்றது தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதா. 2021 இதே வரலாறு தான் சொன்னார். 200 இடங்களுக்கு மேல் ஜெயிப்போம்னு சொன்னார். நடந்துச்சார்? டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அது அவருடைய முடிவு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறது? ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிறது வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஒன்றா அழுகை நிறுத்தி உண்மையை ஒத்துக்கணும், அழுகக்கூடாதுன்னு. இல்லை முடியல, அவரால் முடியல, அழுதுகிட்டே இருக்காருன்னா என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு அழுக தெரியக்கூடாது. சுற்றி இருக்கிற 4 பேரை நம்ம அழுகிற சத்தத்தோட சத்தமாக கத்துங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு எதாவது இங்கே சத்தமாக இருக்குது அப்படின்னு தெரியுமே இல்லையா? இங்கே ஒருத்தர் அழுகிறது தெரியாது. மு.க. ஸ்டாலின் இப்போ அழுதுட்டு இருக்காரு. ஐயோ போச்சே, பையனை அரியணை ஏற்ற முடியாத கனவு செஞ்சு போச்சே, கூட்டணி வரலையே, காலியே அப்படிங்கிறது அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிற சத்தம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்க இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஊடகத்தில் அப்படியே பரப்பி விட்டு பெரிய லெவலில் பேச வைக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு எங்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊடகத்துக்கு வந்தா ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னா அப்புறம் திடீர்னு ஹிந்தி திணிப்புன்னு எதை சொல்றீங்க கேட்டால் நாங்கள் சொன்னோம் 3.5 லட்சம் பேர் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபாவில் படிக்கிறாங்க வருஷம். நாங்கள் அதை யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. அலுவல் மொழியாக உள்ள பின்னும் புறவாசல் வழியே திணிக்கிற வேலையை மட்டும் பண்ணாதீங்க. அதான் அஇஅதிமுக நிலைப்பாடு. இரட்டை மொழி கொள்கை எங்களுக்கு போதும்னு சொல்றோம். இப்போதான் தூங்கி எந்திரிச்சு நாங்கள் சொன்ன கதையை அவங்க பிட் காப்பி அடிச்சுக்கோங்க. எப்படி நம்ம சாதனைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறோமோ, ஒரு பிரச்சனைக்கு அதை எதிர்க்கிறது கூட அதிமுக ஸ்டிக்கர் அடிக்க வேண்டிய வேலையாக இருக்கு. இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சு ஓட்டின கட்சி தான் அது. உதய் சூரியன் கோ ஓட்டு டிஜிஏ அப்படின்னு சொல்லி வீடு விட போய் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ண கட்சி தானே அது. அதான் அவங்களுக்கு வியாபாரம், அவங்களுக்கு அதிகாரம் வருதுன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. மக்களை தூண்டுற வேலையை பார்ப்பாங்க, மக்களை பிரிக்கிற வேலையை தெளிவாக பார்ப்பாங்க. கொள்கை இல்லாத ஒரு குடும்ப ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பரம்பரை கொத்தடிமைகளை வச்சுட்டு மன்னர் ஆட்சி நடத்தி குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி அது. ஆனால் சீமோன் போன்றவர்கள்லாம் சொல்லும்போது சில விஷயங்களை அழுத்தமாகவே பதிவு செய்கிறாங்க சார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அஇஅதிமுகவில் முதலாவதாக ஜனநாயகம் இருக்குது. ஜனநாயகத்தை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் இயக்கமாக இருக்குது. சீமானம் மாதிரி வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு உருட்டி ஊரை ஏமாத்துற தலைவர்களே எங்கள் கட்சியில் கிடையாது. ஒரு சாதனை சொல்லுங்க சீமான். மக்கள் நலனுக்கான இதை செய்தேன். மேடைக்கு மேடை பேசி எல்லாரையும் கிண்டல் அடிச்சா அது யார் வேணாலும் பண்ணலாமே. செயல்பாடில் யார் காமிச்சாங்க? அதிமுக தலைவர்களா இல்லை திமுக தலைவர்களா? பெரிய லெவலில் வேண்டாம், ஒரு மாவட்ட லெவலையாச்சும் ஒரு வரலாறு காட்ட சொல்லுங்க. அதனால இது வந்து முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்கு குடும்ப நலன் சார்ந்த ஒரு கட்சியாக திமுக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆசிய பணக்காரர் பட்டியலேருந்து உலக பணக்காரர் பட்டியலுக்கு போகிறது உறுதி. கொள்ளையடிச்சு போகிறது உறுதி. சட்ட ஒழுங்கு சுத்தமாக காலி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். இன்று நாளிதழ்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சில கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது பார்க்க முடியுது. அதில் அதிகபட்சமாக சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்றதுக்கு எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பிரதான எதிர்கட்சி அவருடைய செயல்பாடுகள்ல சிறப்பா இருக்கார் அப்படின்னு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கதா இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களை ஒப்பிடும்போது உங்களுக்கு பிடித்த முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு சீமான் அவர்கள் 9%, விஜய் அவர்கள் 24%, ஸ்டாலின் அவர்கள் 27%, பழனிசாமி அவர்கள் 33% அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்கள், 2ஆம் இடத்துல விஜய் அவர்கள், 3ஆம் இடத்துல பழனிசாமி அவர்கள் இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அது முன்னேறி அவர் தான் முன்னிலையில் இருக்கார் அப்படின்றதுக்கு என்னென்ன காரணங்களா இருக்கு அப்படின்றது பாக்குறீங்க? ஸ்ட்ரைக் தி அயர்ன் when it is hot அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இரும்பு சூடாக இருக்கும்போது அடித்தால் தான் அது வளையும் என்பது. அதுபோல அரசியல் காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் மக்களுடைய பார்வை சரியானதாக இருக்குங்கிற கருத்து கணிப்பு எடுக்கிற கால சூழல்னு ஒன்று இருக்குது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தான் மக்களுடைய மனநிலை தேர்தல் முடிவை நோக்கி நகரும். அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது ஓரளவுக்கு தேர்தல் ரிசல்ட்டில் எதிரொலிக்கும். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 2021 ஸ்டாலின் வந்து உட்கார்ந்த உடனே எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார் எடப்பாடின்னு அப்பயே ஆரம்பிச்சு உருட்டின கதையெல்லாம். அப்போ அது வந்து அது கால சூழல் சரியான கால சூழல் கிடையாது. நம்ம சொல்ல நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் உத்தரவு போட்டிருக்காரு. அதன் வழி தான் நடக்கிறாரு. அறிக்கை வாயிலாக
தான் கவனத்தை இருக்கிறாரு. நான் எவ்வளவோ சொன்னோம். ஆனா அப்போ வந்து அது ஏற்புடையதாக இல்ல ஊடகத்துக்கு. இப்ப தேர்தல் நெருங்கி வரும் காலத்துல மக்கள் எடை போட்டு பார்க்குறாங்க. இவர் என்ன சொன்னார்? அதிமுக கட்சி தலைவரா இவர் என்ன சொன்னார்? ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம். மக்களுக்கு பிரச்சனை குறித்து தான் பேசுவோம். அதுக்கு ஒரு முடிவு காண்போம். வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் இவர் செய்யறாரா? அது வழியா நடக்கிறாரான்னு மக்கள் அந்த தேர்தல் ஒரு நேரத்தில் எடை போட்டு பார்க்கும் பொழுது இவர் சொன்னது சரி, இவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் அந்த எண்ணத்தோட வெளிப்பாடாக கூட இதை நம்ம பார்க்கலாம். அதுலயே கூட இன்றைய தினத்துல தேர்தல் வந்தால் அதிகபட்சமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிமுக பாஜக அணிக்கு தான் இருக்கு அப்படின்றதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இன்னும் இந்த கூட்டணிகள் செட்டில் ஆகல, அதுல இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். ஏன்னா இன்னும் தேமுதிக வெளியிருக்காங்க, மருத்துவர் யார் பக்கம் இருக்கார் அப்படின்றது இன்னும் தெரியாம இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இன்னுமே திமுக கூட்டணியும் சரி, அதிமுக பாஜக கூட்டணியும் செட்டில் ஆகல அப்படின்றது தான் பாக்குறீங்களா? வாக்கு வங்கி அடிப்படையிலும் இன்று காங்கிரஸ் வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்குங்கிறது உண்மை. இதெல்லாம் ஒரு பொருட்டா இல்லாம பிரதானமான கட்சி எது கூட்டணியில் இருக்காங்கிற கேள்வி வந்துச்சா வரலையா? இப்போ இதே அதிமுக வச்ச விமர்சனம் என்ன? யாருமே இவங்க வந்து கூட்டணிக்கு வர விருப்பம் இல்லை, தீண்டத்தகாத கட்சியை வச்சிருக்காங்க, எடப்பாடியாரை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லைன்னு சொன்னவங்க இப்போ அது வலுவான கூட்டணின்னு மக்கள் அங்கீகாரம் வரைக்கும் போய் கிடைக்க ஆரம்பிச்சு களத்துல வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மாநாடே முடிஞ்சாச்சு, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு மாநாடே முடிஞ்சு களத்துல வேலைய ஆரம்பிச்சாச்சு. இப்பதான் கனிமொழி டெல்லி போயிருக்காங்க, எதை காங்கிரஸ் வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு. நீங்க எங்களுடைய கூட்டணி வாங்க, உங்களுக்கு தேவையானது என்னங்கிறத நாங்க பார்த்து பண்ணி கொடுக்குறோம். இப்பதான் பேச்சுவார்த்தை போக ஆரம்பிக்குது. அப்ப யாரு வலுவா இருக்கா, யாரு வலு இல்லாம இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வரதா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. திமுக இருக்காங்களா இல்லையானே தெரியல. ஒரு 3 கட்சிக்கு அங்கீகாரமும் போச்சு, அடையாளமும் போச்சு. பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக ஃபார்ம் பண்ண வரலாறே கிடையாது. இந்த தடவை அதே தான். ஆனா இந்த தடவை இன்னொரு வரலாறு இருக்கு. புரட்சி தலைவி அம்மா கருணாநிதிக்கு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற தகுதி கூட கொடுக்காம ஒழிச்சாங்க 2011. எடப்பாடியார் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற தகுதி இல்லாம பண்ணுவார். அதான் இந்த 2026 நடக்க போகுது. 2வது முறை திமுக ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னாலும் புதிய வரலாறு படைப்போம் அப்படின்றது தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதா இருக்கு. 2021 இதே வரலாறு தான் சொன்னார். 200 இடங்களுக்கு மேல் ஜெயிப்போம்னு சொன்னாரு. நடந்துச்சா? இப்போ அதே தான் சொல்றாரு. ஆனாலும் ஒரு பக்கம் திரும்ப திரும்ப வந்து இது ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காரணம், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கூட பேசும்போது டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்கள் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருந்தது, ஆனா கடைசி நேரத்துல அது அவருடைய முடிவு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிறது வெளியே தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஒன்னா அழுகை நிறுத்தி உண்மையை ஒத்துக்கணும், அழுகக்கூடாதுன்னு. இல்ல முடியல, அவரால் முடியல, அழுதுகிட்டே இருக்காருன்னா என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு அழுக தெரியக்கூடாது, சுற்றி இருக்கிற 4 பேரை நம்ம அழுகிற சத்தத்தோட சத்தமா கத்துங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்பதான் பார்க்குறவங்களுக்கு எதாவது இங்கே சத்தமா இருக்கு அப்படின்னு தெரியுமே ஒழியா இங்கே ஒருத்தர் அழுகிறது தெரியாது. மு.க. ஸ்டாலின் இப்போ அழுதுட்டு இருக்காரு. ஐயோ போச்சே, பையனை அரியணை ஏற்ற முடியாத கனவு செஞ்சு போச்சே, கூட்டணி வரலையே, காலியே அப்படிங்கிறது அழுதுட்டு இருக்காரு. அவர் அழுகிற சத்தம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்க இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஊடகத்தில் அப்படியே பரப்பி விட்டு பெரிய லெவலில் பேச வைக்கிறாங்க. இது மிரட்டி பணியை வைக்கப்பட்ட கூட்டணி, இது பொருந்தாத கூட்டணி, இது ஜெயிக்காத கூட்டணி, அந்த சத்தம் அதிகமாக கேட்கறதுனால மு.க. ஸ்டாலின் வந்து கதறி அழுகிறது யாருக்கு அதுக்கும் கேட்கல. அதுதான் நிலவரமா, அதான் நிலவரம். இன்னைக்கு பிரச்சார யுக்தி இல்ல பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய விதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பில்லே சாட்சியா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த பக்கம் திமுகவினர் வந்து மொழி சம்பந்தப்பட்டமாக மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து அரசியல் செய்யறாங்க. இந்த பராசக்தி திரைப்படம் எல்லாம் பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இது இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படின்றது எந்த விதத்துல மக்கள் மத்தியில பேசப்படும் பாக்குறீங்க? பீகார்ல வந்து பீகாரி மொழின்னு ஒரு அதே அற்புத கண்டுபிடிப்பை சொல்லி அது அழிஞ்சே போச்சு, ஹிந்தி தான் காரணம்னு கொடுத்தாரு. அவங்க நடத்துற பள்ளிகள் ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்து ஹிந்தி படிங்க, வாழ்க்கையில் பெரிய சாதனையாளராக மாறுங்க, கிங்ஸ்டனுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க எம்பியோட ஸ்கூலில் பேசிட்டு இருக்கிறாங்க. இதே தானே ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்தும் சன்ரைஸ் பள்ளியில் இதே தான் நடக்குது. இதை விட சிறப்பான இரட்டை நிலைப்பாடு எங்க இருக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு எங்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஊடக விவாதத்துக்கு வந்தா ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னா அப்புறம் திடீர்னு ஹிந்தி திணிப்புன்னு எதை சொல்றீங்க கேட்டா நாங்க சொன்னோம் 3.5 லட்சம் பேர் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபால படிக்கிறாங்க வருஷம். நாங்க அதை யாரும் படிக்க வேண்டாம்னு சொல்லல. அலுவல் மொழியாக உள்ள பின்னும் புறவாசல் வழியே திணிக்கிற வேலை மட்டும் பண்ணாதீங்க, அதான் அஇஅதிமுக நிலைப்பாடு, இரட்டை மொழி கொள்கை எங்களுக்கு போதும்னு சொல்றோம். இப்பதான் தூங்கி எந்திரிச்சு நாங்க சொன்ன கதையை அவங்க பிட் காப்பி அடிச்சுக்கோங்க. எப்படி நம்ம சாதனைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறோமோ ஒரு பிரச்சனைக்கு அதை எதிர்க்கிறது கூட அதிமுக ஸ்டிக்கர் அடிக்க வேண்டிய வேலையா இருக்கு இப்போ. ஆனா அவங்களுக்கு வியாபாரம்னு வரும்போது மட்டும் எதுவும் தெரியல, கண்ணுக்கு தெரியல, மொழி தெரியல, மண் தெரியல, மானம் தெரியல, உரிமை தெரியல. வியாபாரம் மட்டும் எல்லாத்தையும் காத்துல பத விட்டு அது அதிகாரம் காசு வருதுன்னா திமுக மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறவங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. இது மாதிரி ஒண்ணும் இல்லை. ஈரோட்டு பை எலெக்ஷன்ல ஹிந்தியில போஸ்ட் அடிச்சு ஓட்டின கட்சி தான் அது. உதய் சூரியன் கோ ஓட்டு டிஜிஏ அப்படின்னு சொல்லி வீடு விட போய் ஹிந்தியில பிரச்சாரம் பண்ண கட்சி தான் அது. அதான் அவங்களுக்கு வியாபாரம், அவங்களுக்கு அதிகாரம் வருதுன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. மக்களை தூண்டுற வேலையை பார்ப்பாங்க, மக்களை பிரிக்கிற வேலையை தெளிவாக பார்ப்பாங்க. கொள்கை இல்லாத ஒரு குடும்ப ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கொள்கை என்னன்னு சொல்லி ஒரு வயலுக்கு இப்போ தெரியாது. அந்த காணொலி கூட வந்துச்சு. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் 20 வருஷம் கிளை செயலா இருக்கேன். சரி, திராவிட கொள்கையோட 3 கொள்கையை சொல்லுங்க
என்னண்ணே 3 கிளியா திடீர்னு கேட்டால் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு இப்போ 20 வருஷம் கிளைக்கு கிளை செயலாளராக இருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னார் பின்னாடி இருக்கிறவன் சமத்துவம் சமூக நீதினு சொன்னேன். சமந்தி உதயநிதி அப்படின்னு எடுத்தோன்னு பரம்பரை கொத்தடிமைகளை வச்சுட்டு மன்னராட்சி நடத்தி குடும்ப ஆட்சி நடத்திருக்கிற கட்சி அது. ஆனால் சீமோன் போன்றவர்கள்லாம் சொல்லும்போது சில விஷயங்களை அழுத்தமாகவே பதிவு செய்கிறாங்க சார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அஇஅதிமுகவில் முதலாவதாக ஜனநாயகம் இருக்கு. ஜனநாயகத்தை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் இயக்கமாக இருக்கு. சீமானம் மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு உருட்டி ஊரை ஏமாத்துற தலைவர்களே எங்கள் கட்சியில் கிடையாது. யாரை வேணாலும் திட்டுவார், யாரை வேணாலும் பேசுவார், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவார். நீ என்னையா சாதனை பண்ணேன்னு கேட்டால் ஒரு நடிகை வழக்கு போடும்போது அதிகார வர்க்கத்தில் வந்து கால் விழுந்த வரலாறு தான் சீமானுக்குலாம் இருக்குது. இதை தாண்டி சீமான் என்ன இருக்குது? சீமான் பொது வாழ்க்கையில் செய்த சாதனைன்னு ஒன்று சொல்லுங்கள், மக்கள் நலன் செய்த ஒரு சாதனைன்னு ஒன்று சொல்லுங்கள். ஒரு சாதனை சொல்லுங்கள் சீமான் மக்கள் நலனுக்கான இதை செய்தேன். மேடைக்கு மேடை பேசி எல்லாரையும் கிண்டல் அடிச்சா அது யார் வேணாலும் பண்ணலாமே. நீ என்ன பண்ண, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட சாதனை என்ன? இல்லை, இப்போ நீங்கள் கொள்கை குறித்து பேசுனதுனால நான் அதை கேட்டேன். ஏன்னா இப்போ 2 கட்சியும் இதிலிருந்து பிரிந்தது தான், பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக பேசிட்டே வராங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக யார் பேசுகிறா? சீமானே சொல்கிறேன்னா சீமான் ஒருத்தர் பேசுனாலும் அது எவ்வளோ மக்கள் மத்தியில் ஈடுபடுதுங்கிறது பாருங்க. இப்படி பேசுகிற சீமானுக்கு வரலாறு சொல்லுங்கள். நாங்கள் இயக்கம் ஆரம்பிச்சு 52 வருஷம் 32 வருஷம் ஆளுங்கட்சிங்கிற தகுதி மக்கள் அதிமுக தானே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற தலைவர் தான் உலகம் போற்றும் திட்டம் கொடுத்தாங்களே. பொன்மலை செம்மல் மதிய ஊட்டச்சத்து உணவு கொடுக்கலன்னா சீமானுக்கு பின்னாடி விசில் அடிக்கிற பசங்களுக்கு கல்வி அறிவே வந்திருக்காது. உண்மையே இல்லையா? சீமான் கூட கைத்தட்டி விசில் அடிக்கிறவங்க படித்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்வி அறிவு எங்கே இருந்துச்சு? பொன்மலை செம்மல் கொடுக்கலன்னா அந்த விசில் அடிக்கிறவனோட அப்பா அம்மா கல்வி அறிவு எங்கே வந்திருக்கும்? இவங்களுக்கு எங்கே கல்வி அறிவு வந்திருக்கும்? இப்போ சோஷியல் மீடியாவில் சீமான் ஆக்டிவாக இருக்காருன்னா அந்த கணினி புரட்சி அம்மா பண்ணலைன்னா லேப்டாப்னு என்னென்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு, மாடை தூக்கி காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் என்னோட வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் பேசுகிற சீமானுக்கு அதே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொடுத்தது யார்? எடப்பாடியார் தானே. இல்லைன்னா அந்த தஞ்சை மண்டலம் இன்னைக்கு பாலைவனமாக மாறி இருக்கும்ல. பேசுறது யார் வேணால் பேசலை சார். செயல்பாடில் யார் காமிச்சாங்க? அதிமுக தலைவர்களா இல்லை திமுக தலைவர்களா? கருணாநிதி, அதுக்கப்புறம் அவன் பையனுக்கு அப்புறம் அவன் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இப்படி இருந்து ஒரு கோல்மால் புற குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அந்த கட்சியோட கொள்கை என்ன இருந்தது? பண்ணையாறு மிட்டா மிராதாஸ் இல்லாமல் சாமானியன் கையில் அதிகாரம் போகணுங்கிறது திராவிட முன்னேற்ற கொள்கையில் ஒன்று. அதுக்கு உழைத்தவர் எங்கள் தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி சாமானியர் அரியர் ஏறினாங்கிற வரலாறு இருக்கிற இயக்கம் அதிமுக. எங்கள் திமுக அந்த மாதிரி ஒரு வரலாறு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய லெவலில் வேண்டாம், ஒரு மாவட்ட லெவலையாச்சும் ஒரு வரலாறு காட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி வரலாறே இல்லை. அது கட்சி வந்து ஒரு குடும்பத்துக்காக மட்டுமே, கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும். மன்னர் குறுநில மன்னர் ஃபார்மேட் தான் அந்த கட்சி. இன்றைய அளவில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து பலம் பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கருத்து கணிப்புகளும் அப்படியே சொல்லுது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட இன்னும் சில செய்திகள் பார்க்க முடியுது சார். ஏன்னா தேமுதிக உள்ள வரதுக்கும் சரி, இல்லை மருத்துவர் உள்ள வரதுக்கும் சரி, முட்டுக்கட்டை போடுறதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவங்க வரும்போது இன்னும் சீட்டு எண்ணிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கும், அதனால எந்த பலனும் அதிமுகவுக்கு கிடையாதுன்றதுனால பாராமுகமாக இருக்கார் அப்படின்றாங்க. இதெல்லாம் கற்பனை சார். இதெல்லாம் கதை எழுத போகலாம். இப்படி எழுதுறவங்க ஒன்றா சினிமா துறையில் வந்தால் கதை எழுத எதுவும் முயற்சி பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் கற்பனையோட உச்சபட்ச கற்பனை. அதே பத்திரிகையில் தான் கருத்து கணிப்பு வந்தது சார். நான் சொல்கிறது ஒரு கூற்று. கருத்து கணிப்புங்கிறது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் சொல்லலாம். இத்தனை நபர்கிட்ட கேட்டோம், இத்தனை நபர்களோட ஒப்பீனியன் இது, இத்தனை நபர்கள் இவ்வாறு கொடுத்தாங்க, அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படை இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம் எதுலையுமே ஆதாரமே கிடையாது. எடப்பாடியார் தான் முட்டுக்கட்டை சீட் அதிகமாக கொடுக்கணும், இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படை இல்லாமல் கற்பனையில் வர ஒரு விஷயம். ஆனால் இப்போ தேமுதிக வந்து நாங்கள் போய் சேர்றதுக்கு அதிகபட்சமாக திமுக கிட்ட தான் விருப்பம் காமிக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கிறீங்களா? இதுவும் வந்து ஒரு கற்பனை தான். அது அந்தந்த இயக்கத்தோட தலைவர்கள் அந்த இயக்கத்தோட நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்புல ஒண்ணு. அக்கா பிரேமலதா அவர்கள் வந்து முடிவெடுப்பது அவங்க கட்சியோட நலன் சார்ந்த விஷயமாங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் முதல்ல நம்பணும். முடிவெடுக்கிறது அதிகாரம் அவங்க கையில் இருந்தாலும் நம்பணும். அது அவர்கள் கையில் இருக்கு. அதை பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கு நம்ம என்ன இருக்கு? 2016 வரலாறையும் பார்த்துருக்கோம். பழம் நிலவி பாலில் விழ போகிறதுங்கிற கதையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தனியாக மக்கள் நல கூட்டணி, அதில் நான் முதல்வர் வேட்பாளரையும் பார்த்துருக்கோம். 2021 2 பேர் பக்கம் பேரம் பேசி அதுக்கப்புறம் அது அறிவாலயத்தில் போனது துரைமுருகன் வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துனதையும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்காம இல்லை. தேர்தல் வரும் நேரத்தில் கட்சிகளை சார்ந்து, பெரும் கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவெடுக்கிறது அவங்க கட்சியோட தலைவர்கள். அது முடிவெடுக்க பொறுப்பில் இருக்கவங்க. அது ஏன் முடிவெடுக்கல, இன்னும் ஏன் காலந்தாமல் பண்ணுறாங்கிறத பொறுப்பு, அதனுடைய விளைவுகளுக்கெல்லாம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணுமே ஒழிய நம்ம அதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளவு நாட்களாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் சரி, அவங்களுடைய கட்சியினரும் சரி, அதிகபட்சமாக திமுகவை தான் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பெரிய அளவில் வந்து விமர்சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சமீபத்தில் விஜய் அவர்கள் எல்லா கட்சியுமே விமர்சிக்கும் போது எதிர் விமர்சனம் அப்படின்றது ரொம்ப கடுமையாகவே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏல சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் கடுமையா விஜய் அவர்களை விமர்சிக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிக்கிறாங்க. களம்னு இப்போ ஆல்மோஸ்ட் செட் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த களத்தில் யாரோட போட்டி போட போகிறோம், யார் நம்மளோட இருக்காங்க, யார் எதிரியா நிற்கிறாங்க, யாரோட போட்டி போடணுங்கிற களம் ஓரளவுக்கு இது முடிவாயிட்டே வருது. அப்போது ஒரு விமர்சனம்னு வரும்போது எதிர்வினை வருது. ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் தானே.
அது ஒன்றும் விஜய் ஒன்றும் விதிவிலக்கு இல்லையே. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுல்ல. அந்த கட்சி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லையா? இல்ல அதுல ஒரு கணக்கு இருந்தது. விஜய் அவர்கள் உங்களோட கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்த வரைக்கும் அமைதி காத்தீங்க. இனி வரவே மாட்டார்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் கடுமையாகுது. இல்லை, நம்ம முதல்ல இருந்த அரசியல் கணக்கு விஜய் யார் அரசியல் கட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தை தான் கேள்வி கேட்பாங்க. அதை தான் அவரும் பண்ணார். அதிகாரத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கனாலே வந்து எதிர்கட்சியை வந்து விமர்சனம் வைக்க மாட்டீங்க. யார் ஆளும் இருக்க மாதிரி யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள தான் கேள்வி கேட்பீங்க. ஊடகவியலாளராக இருக்கும் பொழுது யார் ஆளும் இருக்குமோ அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. திருப்பி ஆட்சி மாற்றம் வரும்பொழுது யார் அதிகாரத்தை கேள்வி கேட்கறது அடிப்படை. அந்த அடிப்படையும் முதல்ல விஜய் பயணம் ஆரம்பித்தார். அதுக்காக நாங்கள் வந்து கூட்டணிக்கு வெயிட் பண்ணோங்கிற கணக்கு கிடையாது. அதிகாரத்தை கேள்வி கேட்குறாரு, ரைட், ஓகே, கேட்டு போகிறாரு. அதான் ஆரோக்கியமான ஜனநாயகம்ல. ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியங்கிறது என்ன? அதிகார வர்க்கத்தில் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். தவறு இருந்தால் சுட்டி காட்டணும். அதை திருத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் அடிப்படை, ஜனநாயகத்தோட ஒரு அடிப்படை. கணக்கு இருந்தது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால தாவாகோட தொண்டர்களோட விருப்பம். ஒரு தொண்டர்களோட விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றுவது தலைவரோட தலைமை பண்புல ஒண்ணு. தாவாகா தொண்டர்கள் நாங்க அதிமுகவோட போனா நம்மளுக்கு வளமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி ஒரு கூட்டத்துக்கு வந்து கொடி அசிச்சது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டது சொல்றாரு. தாவாகா தொண்டர்களை பிள்ளையார் சொல்லி போட்டது சொல்றாரு. நாங்க பிள்ளையார் சொல்லி சொல்ல போட்டோம்னு சொல்ல, அவங்க தொண்டர்களோட உள்ள கிடக்கை வெளியில வருது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னார். இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒன்றுமே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு தன்னோட இயலாமையும் கையலாதனத்தையும் மறைக்கிறதுக்கு திமுக நடத்தின நாடகம்லாம் பெரிய நாடகமாக இருந்துச்சு. களம் வந்து மாறிடுச்சு, தாவாகா பெரிய ஃபோர்ஸாக வந்துருச்சு, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தாவக்காக்கு போயிடும், அதனால அதிமுக தோற்றுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி எல்லாம் பிம்பமாக கட்டமைச்சு அதுக்கு ஊடகத்தில் வழக்கம் போல ஆள் வச்சிருப்பாங்களே, 200 கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி ஊடகத்தில் சில ஆள் வச்சிருப்பாங்களே, அவங்க வச்சு நிறைய மாரடிச்சாங்க. அவர் எப்போ பாஜகவை கடுமையை எதிர்க்க ஆரம்பிச்சாதோ அப்போ தான் இவங்களுக்கே உண்மை புரிஞ்சு. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோட அணுகுமுறையோடு அணுகுறாங்க திமுக. நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு பலன் கிடைச்சா அது சட்டமன்றத்துலையும் பலன் கிடைக்கும்னு பார்க்குறாங்க. ஒரு தனியும் பாஜகவை கை காமிக்கும் போது அவங்களுக்கு தெரியல, அவங்க தலைவரோட கையாளாதனத்தை வெளியே சொல்கிறாங்க. ஒரு ஆளுமை இல்லாத தலைவரோட கையாளாதனத்தை வெளியில் வருது நம்மளுக்கு புரியல. பாஜகவோட எதிர்ப்பு வாக்கு நம்மளுக்கு வரும்னு நினைச்சிக்கும் போது விஜய் அதே பாயிண்ட் நினைக்கும் போது அந்த வாக்கு விஜய் உடச்சிட்டு எடுத்துட்டு போறான்னு இப்பதான் புத்தி தெளிஞ்சிருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம பாஜக எதிர்ப்பு மாதிரி விஜய் பாஜக எதிர்ப்பு நம்ம பாஜக எதிர்ப்பு வந்து அறுவடை பண்ணலாம் நினைச்சு இப்ப அங்கே போகுதுன்னு இப்பதான் புத்தி தெளிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருந்தோம். திமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்து இன்னுமே மத்திய அரசை கேள்வி கேட்கறது, அவங்களை சுட்டி காட்டிய ஒரு அரசியல் நகர்வை இந்த முறையும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா அது வந்து பலன் அளிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு எதிரில் வந்து அதிமுக கூட கிடையாது, எதிர்கட்சியே கிடையாதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க அதை முன்னெடுக்கிறாங்களா? இல்ல, வேண்டுமென்றே அதிமுக மக்கள் மத்தியில வரக்கூடாது. இப்ப அதிமுக செய்தி தொடர்பாளர்களே ஒரு 3 வருஷம் வரவிடாம பண்ணியிருந்தாங்க. யாரும் பேசியிருக்கூடாது, ஊடகத்துல வந்து அதிமுக பேச்சு பொருளாவே இருக்கக்கூடாது, அதிமுக கிள்ளிக்கிரையமா இருக்கணுங்கிறது அது அவங்களோட வியூகத்துல ஒண்ணு. அது திமுக வியூகத்தில் ஒன்று. அதிமுகங்கிறது இந்த மாதிரி மக்கள் மன்றத்தை வந்து நகர்த்திட்டோம்னா, ஊடக வெளிச்சத்துலேருந்து மறைச்சிட்டோம்னா அப்படியே அழிஞ்சு போயிருங்கிறது அவங்களோட நம்பிக்கையில் ஒன்றா இருந்துச்சு. அது களத்தில் வேற மாதிரி இருக்குது. களத்தில் அஇஅதிமுகனா என்னங்கிறது இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்க. இப்போ ஒரு விஷயமும் மத்திய அரசை எதிர்ப்பதுங்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று. ஆனால் எதன் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க, அதற்கு தீர்வு இவங்க கையில் இருந்தும் இவங்க கொடுக்காம ஏன் அதை அவங்களே கை காமிச்சு கொள்ளையடிகள் மட்டும் குறிக்கோளாக இருக்காங்கிறத மக்கள் மன்றத்தில் இப்போ பேச்சா இருக்கு. 2150 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஆமாம் கண்டிப்பாக வரணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்மளுடைய உரிமைன்னு கேட்டால் நம்ம உரிமை தான். ஆனால் ஒரு கையாலாகாத அரசு தான் இந்த 2150 கோடி ரூபா வந்தால் தான் லட்சக்கணக்கான மால்வரி வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் அறிக்கை கொடுப்பாங்க. கையாலாகாதவன் பண்ற வேலை அது. நான் வருஷம் 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறேன், இது வித்தியாச அடிப்படை. 63,000 கோடி மெட்ரோ எக்ஸ்பென்ஷன் நம்ம போகும்பொழுது மத்திய அரசு தரமாட்டேன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. எடப்பாடி என்ன சொன்னாரு, என் மாநில மக்களுக்கு நலன் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும், கொடுத்தா கூட கொடுக்காடிப்போம் சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு ஆளுமை வேணும். 7.5% உள்ஒதுக்கீடு போகும்போது கவர்னர் கையெழுத்து போட்டா போடுங்க, போராடிப்போங்க, என் மாநில மக்களுக்கு நலன் எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும் சொல்லி ஜீவோ போட்டார். இந்த மாதிரி ஒரு வரலாறு கிடையாது ஸ்டாலின்ட்ட. எதுக்கு எடுத்தாலும் அழுகிற குழந்தை மாதிரி அவன் பண்ணிட்டான் ஒன்றிய அரசுன்னு தன்னோட இயலாமை கையாளாதனத்தை இப்படி வந்து பொது வெளியில் வந்து பேசுறது தான் வந்து வெளிப்படுது. மத்திய அரசோட இணக்கமான போக்குங்கிறது மாநில நலன் சார்ந்த விஷயமா இருக்கும். கொள்கை சார்ந்த முரண் இருக்கலாம், ஆனால் கொள்கை சார்ந்த முரணுக்கு நீங்கள் சண்டை போடுங்க, இயக்கத்தில் கொள்கை ஏற்றுக்கொண்டல் போட்டோம், அதான் மக்களை வந்து அதுக்காக பாதிப்படைய வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அது தலைமை பண்பு இல்லாத ஒருத்தர் பண்றதா அது. இதெல்லாம் சுட்டி காட்டும் போது சார், எதிர்வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறும்போது இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு முன்னோட்டமா சில விஷயங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறாரு. அதுல வந்து நாங்கள் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பும் சரி, இல்லை பேருந்தில் வந்து ஆண்களும் பயணம் பண்ணலாம் அப்படின்றது ஏற்கனவே தமிழகத்திற்கான கடன் சுவை இப்போ இரட்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறதும் நீங்கள் தான். ஆனால் இதெல்லாம் செயல்படுத்த முடியும், ஒரு சரியான நிர்வாகம் இருந்தால் செயல்படுத்திட முடியுன்றது மட்டும் சொல்கிறதுன்றது அது சரியான பதிலாக இருக்குமா? இல்லை, அதுக்கு உதாரணமாகவே அவரே இருக்காரு. ஒரு வருட காலமாக தமிழக கஜானாத்தில் 1 ரூபா வரல. கொரோனான்னு உங்களுக்கே தெரியும், உலகமே முடங்கி இருந்துச்சு.
வருவாய்ங்கிறது சுத்தமாக அரசாங்க கஜானத்துக்கு சுத்தமாக வருவாய்ங்கிறதே கிடையாது. எப்படி ஒரு வீடுக்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே போச்சு? எப்படி மருத்துவ கட்டமைப்பு அவ்வளோ வேகமாக வந்து மக்களோட உயிரை காப்பாற்றினாங்க? வருமானமே இல்லாத போது. இது வந்து நிதியோட மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். 10 ஆண்டுகளாக அதிமுக சராசரியாக வாங்கிய கடன் 37,000 கோடி ரூபா தான் வருஷத்துக்கு. முதல் 2 வருஷம் கடன் இல்லை, கடைசி 1.5 வருஷம் கொரோனா. அப்படி இருந்த சூழ்நிலை. இதில் தவிர்த்து கஜா, நிவர், ஒக்கி, வர்தான் எத்தனை இயற்கை பேரிடர்கள். இப்படி இருந்த காலகட்டத்திலையும் 37,000 கோடி தான் சராசரி கடன் வாங்கினது. ஆட்சிக்கு வந்த ஒரு 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி ரூபா கடன் அப்படிங்கிறது எல்லா மக்கள் நலத்திட்டமும் நிறுத்தியாச்சு. இவங்களுக்கு இயற்கை பேரிடர்னு பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வெள்ளம் தான் வந்துச்சு தூத்துக்குடியில். வேறு எதுவுமே இல்லை. உலகமே திருப்பி இயங்க ஆரம்பித்த வேலையில் கூட எவ்வளோ ஒரு நிர்வாக சீர்கேடு இருந்து கொள்ளையடிக்கிறதுலே குறியா இருந்ததுன்னா இந்த மக்கள் நலத்திட்டங்கள் 2.25 கோடி மகளிர் கூட உரிமை தொகை கொடுக்க முடியாத ஆட்சியாக இருந்திருக்கும். கொள்ளையடிச்சதே 3 லட்சம் கோடி. நீங்கள் சொன்ன 2,000 ரூபாய் மகளிருக்கு வருடத்திற்கு 50,000 கோடி தேவைன்னா கூட 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி. திமுக கொள்ளையடிச்சதே 3 லட்சம் கோடி. பட்டியலோடு கொண்டு போய் கொடுத்துருவோம் துறை ரீதியாக. அதனால நிர்வாக திறமை, ஆளுமை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கோ செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்ய முடியும். செய்ய முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டினது அதிமுக வரலாறு. உலகத்தில் வளர்ந்த நாடுகளே ஒரு மடிக்கணினி, லேப்டாப்பை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு பின்வாங்கின வரலாறு அமெரிக்காலேருந்து எல்லாருமே. ஆனால் 52 லட்சம் கணினி குடிச்சு செஞ்சு காமிச்ச வரலாறு அதிமுக இருக்கு. யாருனாலும் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை செஞ்சு காமிக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக இருக்காங்க. இல்லை, இப்போ இதை தாண்டியும் ஒரு இந்த முறை ஜெயிக்கணுங்கிற நிர்பந்தமும் இதுக்கான ஒரு காரணமா இருக்கா? எல்லாருமே அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு தான் இருக்காங்க. யாருமே நான் தோத்துறேன்னு சொல்லி யாருமே உட்கார மாட்டாங்க. ஆனால் செய்யக்கூடிய விஷயங்கள் நிர்பந்தம் மட்டும் இல்லை, அதுதான் குறிக்கோள், அதுதான் எங்களோட கோல். ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மக்கள் பணியில் வந்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் அதிமுக இருக்கணுங்கிறது எங்களுடைய கோல். அந்த கோலுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அது. நிர்பந்தம், கட்டாயம் நீங்கள் எப்படி சொன்னாலும் அதை நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். உங்கள் பாஷையில் அது நிர்பந்தமாக இருக்கலாம், கட்டாயமாக இருக்கலாம். எங்கேயை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய கனவு, அது எங்களுடைய கோல். இல்லை, நிர்பந்தம்ன்றது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவங்க இதை செயல்படுத்திட்டாங்க, மக்கள் மத்தியில் அதுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு, அதை காட்டிலும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டா நம்ம வந்துருவோன்றது அது ஒரு நிர்பந்தமா மாறுது இல்லையா? மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குங்கிறதே வந்து கட்டுக்கதை தான். 1000 ரூபாய் வேண்டான்றாங்களா? இல்லை, 2.25 கோடி பேருக்கு 2.25 கோடி மகளிருக்கு 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 28 மாதம் சட்டமன்றத்தில் கேள்வியாக கேட்டதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னு சொல்லி 1 கோடி மகளிர் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. இப்போ 56 மாதங்களுக்கு தகுதி இல்லாத மகளிர் 30 லட்சம் பேருக்கு தகுதி வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ இதனால் ஏமாற்றம் அடைந்தவர்களோட எண்ணிக்கை தான் அதிகம். 1.25 கோடி மகளிர் இதனால் ஏமாந்தது தான் அதிகம். சந்தோஷப்பட்டதுங்கிறது யாரும் கிடையாது. அது அடிப்படையாக புரிஞ்சு. அது இந்த நம்பர் வந்து இவங்களா கொடுக்குற நம்பர் தான். இவங்க கொடுத்த எந்த நம்பர்லையுமே உண்மை கிடையாது. இது வரைக்கும் திமுக ஆட்சிக்கு ஏறி இது வரைக்கும் நாங்கள் சாதனைன்னு சொன்ன எந்த நம்பர்லையுமே உண்மை கிடையாது. இது திமுகவை சொல்கிற நம்பர். நாங்கள் 1 கோடி பேர் கொடுக்குறோம், 1 கோடி 6 லட்சம் பேருக்குன்னு. ஆட்சி அதிகாரிக்கு வந்த பிறகு கை வச்சதான் தெரியும். அதில் எத்தனை கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க, எத்தனை போலி வாக்காளர் கொடுத்துருக்காங்க, போலி கணக்கில் பேருக்கு இனிமேல் தான் தெரியும். அதனால் இது வந்து முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்கு குடும்ப நலன் சார்ந்த ஒரு கட்சியாக திமுக மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆசிய பணக்காரர் பட்டியலேருந்து உலக பணக்காரர் பட்டியலுக்கு போகிறது உறுதி. கொள்ளையடிச்சு போகிறது உறுதி. சட்ட ஒழுங்கு சுத்தமாக காலி. பெண்கள் யாரும் பாதுகாப்பாக இல்லைங்கிறது உண்மை. போதை கலாச்சாரம் தாறுமாறாயிருச்சு. 11 வயசு மாணவங்கள கிடைக்குது இன்னைக்கு. இது உண்மை, இது நிதர்சனம். தொழில் நிறுவனங்களை சத்தம் இல்லாமல் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் விளம்பரமாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, நாங்கள் இத்தனை கோடி அத்தனை கோடி. 1 கோடியில் எல்லா தெருக்கோடியில் தான் நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. சமீபத்திய ஆய்வு, நகர்ப்புறங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வேலை இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து புள்ளி வரும். இந்த மாதிரி உண்மை எதுவுமே ஊடகத்தில் பேச விடாமல் கொடுக்குற தரவுகள் எல்லாம் தப்பாக கொடுத்து மடைமாத்திர வேலை மட்டும் தான் நடந்திருக்கு. ஆட்சி நடக்கல, காட்சி தான் நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி பேசும்போது காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இணையணும், ஒரு தேசிய கட்சி எல்லாருக்குமே ஆதரவு தந்து அது தேய்ந்து போன நிலையில இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஒரு விஷயம் நாங்கள் சொன்னது உண்மையாக தானே இருக்குது. திமுகவை நம்பி கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் அவங்களோட அடையாளத்தை இழந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எதுக்கு இருக்காங்கிறதே மறந்துட்டாங்க மக்கள் அப்படின்னு நாங்கள் சொன்னது உண்மை தானே. இப்போ எஸ்ஏசி அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து தேஞ்சு போச்சு அப்படிங்கிறாருன்னா அதே தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். காங்கிரஸ் என்பது அடையாளத்தை இழந்து தேஞ்சு போனது. விசிகாங்கிறது இப்போ எதுக்கு இருக்குன்னே தெரியல. கம்யூனிஸ்ட் உண்டியல் எவ்வளோ வந்துன்னா போதும், இவ்வளோதான். இது இருக்கிறவங்களாம் எப்படி வலுவான கூட்டணின்னு சொல்லிக்க முடியும்? ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமையும் பட்சத்தில் அது இன்னும் பலம் பொருந்திய கூட்டணியா மாறும் அப்படின்னா அது உங்களுக்கு பின்னடைவை தானே ஏற்படும். நம்மளுக்கு எப்படி எந்த வகையில் அது பின்னடைவாக வரும்? அது பலம் பொருந்திய கூட்டணியா மாறும். இல்லை, லாஜிக்காக பேசுவோமே, அது எப்படி அது எங்களுக்கு பின்னடைவாக வரும்? இப்போ மக்கள் நல கூட்டணி வந்து பலன் பொருந்திய கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? மக்கள் நல கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்துச்சா இல்லையா? விஜயகாந்த் அவர்கள், வைகோ அவர்கள் மற்றும் கட்சிகள். அப்போ அது பலம் பொருந்திய கூட்டணியே இல்லையா? சொல்லும்போது பலம் பொருந்திய கூட்டணி. ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா? ஜெயிக்கல இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம். ஜனநாயகன் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? ஏன்னா அது தொடர்ச்சியாக என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும். கட்சியோட நிலைப்பாடெலாம் கிடையாது. அது ஒரு வியாபாரம். விஜய் ஒன்று அதில் ஒன்று தர்மத்துக்கு நடிக்கல, காசு வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணவரும் ஒன்று தர்மத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணல. எல்லாரும் ஃப்ரீயாக பார்த்துக்கன்னு ஒன்றும் கொடுக்கல தேட்டரில். எல்லோரும் இலவசமாக பார்த்துக்கன்னு கொடுக்குறாரு. அது வியாபாரம். வியாபாரத்தில் வரக்கூடிய பின்னடைவுகளோ இல்லை முன்னேறுகளோ அது அவங்களோட பொறுப்பு.
அதெல்லாம் தெரிஞ்சு தானே வியாபாரத்தில் இருக்காங்க. அது ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறேன் நான். அதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இல்ல பாஜக தான் அதை புறந்தள்ளுது அப்படின்னு. நான் சொல்கிறேன் அது வியாபாரம். முதலீடு போட்டவருக்கு அதோட பின் விளைவுகள் என்ன எதுங்கிறது அவர் சந்திச்சுட்டு போகிறாரு. காசு வாங்கிட்டு நடித்த விஜய் அதுக்கு என்ன பதிலோ அதை சொல்லிட்டு போகிறாரு. இன்னொருத்தோட வியாபாரத்துக்கு நம்ம கருத்து சொல்லணும். நம்மளுக்கு அதில் என்ன இருக்குது? நம்ம கருத்து சொல்லுங்கிறக்க வியாபாரத்தை நம்மளுடைய பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்களா என்ன? இல்ல அது வெறும் வியாபாரமா இருந்தா இல்லை பரவாயில்ல. இது நம்ம என்ன அரசியல் நம்ம பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்களா? என்னை உங்களுக்கு பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு அவர். அரசியலுக்கு தொடர்பு படுத்தி இப்போ பார்க்க விஜய் என்ன பற்றி பேசுகிறேன், என்னை உங்களுக்கு பார்ட்னராக சேர்த்துக்கிறாரு. இல்ல. இல்லை உங்களுக்கு தேட்டர் உரிமை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரா? இல்லை அப்புறம் என்ன டைம் வேஸ்ட்ல அது. ஸோ பொறுத்திருந்து பேசுவோம் சார். ஏன்னா இன்னும் நிறைய கணக்குகளும் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. அதை பொறுத்து நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise.